மாலை வணக்கம். உங்களை எல்லாம் இங்கே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என் பேர் நவீன். நான் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஆரோவில்ல வசிக்கிறேன். இந்த இந்த வாய்ப்பளித்ததுக்கு புதன் வாசகர் வட்டத்துக்கு மிக்க நன்றி. முக்கியமாக நண்பர் சரவணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுற புக் வந்து காந்திஜி எழுதின ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற இந்திய சுயராஜ்யம், தமிழில் சொல்லணும்னா இந்திய சுயராஜ்யம் என்கிற புக் ஆகும். நான் இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1 or 2 திங்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நான் பேசுறதுல நிறைய ஆங்கிலம் கலந்து வரும். அதுக்கு முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய தமிழ் வந்து கொஞ்சம் இதுதான் முதல் தடவை நான் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தமிழில் பேச போகிறேன் வாழ்க்கையில். ஸோ அதனால் சில பல ஆங்கில வார்த்தைகள் உள்ளே வந்துடலாம். அதுக்கு உங்களுடைய நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை மன்னிக்கணும். இரண்டாவது வந்து அகேன் நான் இவ்வளோ தூரம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் அதுவும் ஒரு ஸ்க்ரீனை பார்த்து கண்டினியூஸாக பேசினதில்லை வாழ்க்கையில். அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சைடில் காமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது. புக்கை பற்றி நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணி எழுதி வச்சிருக்கிற சில நோட்ஸ் இருக்குது. உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற நோட்ஸ் இருக்குது. பட் அதை தவிர இது வந்து ஒரு ஒன் சைடட் மோனோலாக் அப்படின்னு ஒரு வழி கம்யூனிகேஷன் இல்லாமல் இருதரப்பு கலந்துரையாடலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு அரை மணி நேரம் மேபி மேக்ஸிமம் 40 நிமிஷம் நான் பேசுகிறேன். பட் சைடில் நீங்கள் உங்களுக்கு தோன்ற கருத்துக்களையோ கேள்விகளையோ நீங்கள் சைடில் கமெண்ட்ஸில் போட்டே இருந்தீங்கன்னா என்னுடைய பகிர்தலையும் அதோட சேர்ந்து அதோட பில்ட் பண்ணுறதுக்கு அது மேலே வந்து சேர்த்து அதோட இணைச்சி பேசுகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ அது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் உங்ககிட்ட. ப்ளஸ் எண்டில் வந்து நமக்கு கடைசியில் ஒரு 15 நிமிஷம் அட்லீஸ்ட் 20 நிமிஷம் இது இருக்கும், டைம் இருக்கும் நமக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கலந்துரையாடல் மாதிரி பண்ணுறதுக்கோ. ஸோ அப்போ நீங்கள் எழுதியிருக்கிற கேள்விகளையும் நம்ம கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் அதுக்கு. ஸோ தாராளமாக சைடில் நீங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸையும் கருத்துக்களையும் போடுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த புக்குக்கு வருவோம். காந்திஜி வந்து அவருடைய வாழ்நாளில் எப்படியும் ஒரு 50,000 பேஜ் ஆச்சு எழுதியிருப்பார். இது கலெக்டட் ஒர்க்ஸ் காந்திஜின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 100 வால்யூம் இருக்குது அட்லீஸ்ட் பப்ளிஷ் பண்ணது. அதில் மொத்தம் ஒரு 50,000 பேஜ் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த 50,000 பேஜில் இந்த 100 பேஜ் தான் வந்து இந்த ஹிந்த் ஸ்வராஜ்ன்ற புக்கு ஒரு சின்ன புக்லெட். அது ஒரு 100 பேஜ் தான் வரும் மிஞ்சி போனால். ஒரு 20 சாப்டர் சின்ன ஒரு ஷார்ட் புக் அது. அந்த 100 பேஜ் தான் வந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய சித்தாந்தத்துடைய ஒரு மூலக்கருத்து, ஒரு சாரமாக கருதப்படுகிறது. ஸோ அவருடைய லைஃப் டைமுக்கான அவருடைய ஃபிலாசபி, அவருடைய சித்தாந்தத்துக்கான ஒரு மூல கருத்தை அது ஒரு சாரமாக பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக அது இருக்குது. அவரும் அதான் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் இந்த புத்தகத்தை நான் என்ன எழுதியிருக்கணும் அதை பேஸ் பண்ணி அதை சார்ந்து தான் நான் வாழ ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் இது எப்போ எழுதுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு 40 வயசு கிட்ட எழுதுறாரு. அவருக்கு வயசு வந்து ஒரு 40 இருக்கும்போது அவர் எழுதுறாரு. ப்ளஸ் அவர் வந்து இன்னொரு 38 வருஷம் வாழறாரு அதுக்கப்புறம். ஸோ கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் ஒரு மிட் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வாழ்க்கையில் ஒரு நடுக்கட்டத்தில் அவர் எழுதுறாரு அதை. இதுவரைக்கும் அவர் வந்து சிந்தனை செய்து அவர் வந்து அவரது புரிதலை வந்து ஒரு ஷார்ட் ஒரு பவர்ஃபுல் ஆர்டிகுலேஷன் அது ரொம்ப ஆழமானதுலேருந்து அவருக்கு அது வருது. எப்போ எழுதுறாருன்னா அவர் இங்கிலாந்துலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு திரும்பி போகிறாரு. அப்போது கப்பலில் வந்து அவர் அந்த ஒரு 2-3 மாதங்கள் வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கும்போது பல தரப்பான மக்கள்களை சந்திக்கிறார். முக்கியமாக பல விதமான இந்தியர்கள், அங்கு வாழ்கிற இளம் இந்தியர்கள், ரெவல்யூஷனரிஸ்னு சொல்கிறவங்க, இந்த போராளிகள் அப்படின்லாம் ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு எப்படியாவது வந்து சுதந்திரம் வாங்கி தரணும்,
அப்படின்ட்டு முக்கியமாக வயலன்ஸ் மூலமாக ஹிம்சை அது மூலமாகவும் போராடுறதுக்கு தயார் அப்படின்ற பல விதமான யங்ஸ்டர்ஸ் அவர் சந்திக்கிறாரு. அவர்களோட நிறைய இன்டென்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், ரொம்ப ரொம்ப இன்டென்ஸ் கலந்துரையாடல்கள் நடக்குது, வாதங்கள் நடக்குது, டிபேட்ஸ் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 2-3 மாதமாக அந்த ஒரு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வாழ்கிற மாதிரி ஒரு இன்டென்ஸ் டைமில் அவர் வாழ்கிறார். அது முடிஞ்ச உடனே திருப்பி ஷிப்பில் திருப்பி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. அப்போ வந்து அந்த ஒரு உள் மனசுலேருந்து அவருக்கு இந்த இந்த கருத்துக்கள் வருது. தன்னை வந்து அடக்கி கொள்ள முடியாமல் அளவுக்கு அது அவர்னால ஐ வாசன்ட் ஏபிள் டு கண்ட்ரோல். ஒரு பர்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்கம், ஒரு டீப் இன்ஸ்பிரேஷன்லேருந்து அவர் எழுதுறாரு அதை. ப்ளஸ் ஒரு 240 பேஜ் ஏதோ எழுதுறாரு நினைக்கிறேன். அந்த அவருடைய மேனுஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இடது கை சோர்வடைஞ்ச போது வலது கையில் எழுதுறாரு. ஸோ காந்தியால் 2 கையிலையும் எழுத முடியும். ஹி வாஸ் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 கையிலையும் அவரால் வந்து எழுத முடியும், பல செயல்கள் செய்ய முடியும். ஸோ அவர் வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அவர் டீப் இன்ஸ்பிரேஷனாக அவர் எழுதுறாரு. இது வந்து என்ன, இது ஒரு 20 சாப்டர் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அந்த 20 சாப்டரில் வந்து அவர் சுயராஜ்யம்னா என்ன, ஏன்னா ஸ்வராஜ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப பாப்புலராக இருந்த நேரம் வந்து எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு சுயராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பலவிதமான மக்கள், பலவிதமான திங்கிங் ஐடியாலஜிஸ் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து பலவிதமான மக்கள் அதை வந்து போராடி இருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்வராஜ்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்தது. முக்கியமான ஒரு வார்த்தை மட்டுமில்லை, எல்லாருமே பல கனவு, முக்கியமான கனவாக இருந்தது மற்ற நிறைய பேருக்கு. ஸோ அதில் இது தன்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு இதில் வைக்கிறாரு, ஸ்வராஜ்னா என்ன அப்படின்னு. ஸோ இதில் வந்து அவர் மூல கருத்தா அவருடைய மெயின் டயக்னோசிஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம், அவர் வந்து என்ன முன்வைக்கிறாருன்னா தன்னை அறிதல். அப்படி அட்லீஸ்ட் இது நான் இதை புரிஞ்சுக்கிற விதம், இது தப்பாகவும் இருக்கலாம். நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறது நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது. ஸ்வராஜ் அப்படின்றது, சுயராஜ்யம் என்பது தன்னை அறிந்து, அந்த மெய் உணர்வு சார்ந்து தன்னை அறிந்து அதிலிருந்து தன்னை டு ரூல் ஓவர் ஒன் செல்ஃப். நம்மளுடைய நம்ம செய்கிற செயல்கள் வந்து நம்மளுடைய ஆள் மனதிலிருந்து, நம்மளுடைய மெய் உணர்விலிருந்து அது ப்ளஸ் நம்மளுடைய முழு ஆத்மார்த்தமான ஒரு செயலாக இருக்கணும். அப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சுயராஜ்யம் அப்படின்றாரு. அட்லீஸ்ட் இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி மேலும் கொஞ்சம் விரிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண, அவர் அட்லீஸ்ட் எனக்கு புரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். பட் இதுதான் அவர் ஸ்வராஜ்ன்றாரு. ப்ளஸ் முக்கியமாக வந்து சத்தியாகிரகின்னா யார் அப்படின்னு வந்து சில பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, சத்தியாகிரகம்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அதை நம்ம எப்படி டீல் பண்ணோம், ப்ளஸ் இந்தியாவுக்கு உண்மையான சுயராஜ்யம் எப்படி கிடைக்கும்னா அது வந்து சத்தியாகிரகம் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ சத்தியாகிரகின்னா யாருன்னா அதில் வந்து திருப்பியும் ஒரு 4 பாயிண்ட்ஸ். மேபி சத்தியாகிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இது வந்து 110 வருஷங்கள் முன்னாடி எழுதுறாரு. 1910 எழுதுறாரு இல்லையா, 1909 எழுதுறாரு. அப்போ வந்து அவர் என்ன, இப்போ நமக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்றாருன்னா, நம்ம வந்து இந்த கடவுளை ஆர் மெய்யுணர்வு இல்லை அறம் இல்லை தர்மம், நம்ம எப்படி வேணா சொல்லலாம், இதை அதை விட்டு நாம் விலகி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு. அறத்தை விட்டு நம்ம தூரமாக போகிறோம், இல்லை ஒரு கடவுளோட அந்த மெய் உணர்வு அப்படின்னு ஒரு இறை உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, we are moving away from God அப்படின்றாரு. ஸோ இதை தான் வந்து அவர் ஒரு மெயின் ஒரு ப்ராப்ளமாக எடுத்து வைக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறாரு, நம்ம இதை பற்றி யோசிக்கும் போது என் கண்ணிலேருந்து, இதை பற்றி பேசும்போது என் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது அப்படின்றாரு. ரொம்ப உருக்கமான ஒரு சாப்டர் அது.
ஸோ இது எதனால் நடக்குது? இந்த மெய் உணர்வோ இல்லை அறமோ இல்லை தர்மமோ இதை விட்டு நாம் ஏன் விலகுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் வந்து மாடர்னிட்டி, நவீனத்துவம், அப்போ அது நவீனத்துவம், இப்போ அது மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. 110 வருஷம் முன்னாடி அது நவீனத்துவம். அந்த மாடர்னிட்டியை வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து அதை பின்பற்றுறோம் அப்படின்றது அவருடைய ஒரு முக்கிய ஆதங்கமாக இருக்குது. அந்த மாடர்னிட்டி அதை எதை கருதுறாருன்னா, மாடர்னிட்டி அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, உடல் சுகத்தை மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை தான் மாடர்னிட்டி அப்படின்றார். அவர் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாரு. சிவிலைசேஷன்னா என்ன, சிவிலைசேஷனுக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். சைடில் காமெண்ட்ஸில் சிவிலைசேஷனை தமிழ் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க. நாகரிகம், இப்போது நவீன நாகரிகம் அப்படின்றீங்களா, இதன் இந்த நவீன நாகரிகத்தினுடைய பல விதமான சிம்டம்ஸ், அதோடைய எப்படி வெளிப்படுது அப்படின்னு அவர் ரொம்ப சின்ன ஷார்ட்டாக எழுதினாலும் ரொம்ப ஆழமாக எழுதுறாரு. அன்றைக்கி அவர் எழுதினது வந்து நிறைய பேருக்கு வந்து முட்டாள்தனமாக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வரைக்கும் நிறைய கரெக்டாக வந்து 110 வருஷம் அப்புறம் நம்ம பார்க்குறோம், அது உண்மையாக வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப வியப்படை வைக்குது. இந்த மனுஷன் எப்படி 110 வருஷம் முன்னாடி எப்படி இந்த தொலைநோக்கு பார்வையோட பார்க்க முடிஞ்சது அவரால், இப்படியெல்லாம் நடக்கும். இன்க்ளூடிங் இப்போ இருக்கிற பேண்டமிக், அவர் ரயில்வேஸில் வந்து பேசுகிறாரு, ரயில்வேஸ் வந்து பிளேக்ஸை வந்து வளர்க்குது அப்படின்னு. நம்ம இப்போ இந்த COVID-19 பேண்டமிக்கை பார்க்கும்போதும் அப்படியே தான் அவர் எழுதின ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இன்னைக்கு நிறைய உண்மையாக இருக்குது. ஸோ அது ரொம்ப அவருடைய தொலைநோக்கு பார்வை என்பது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு ஆழமான ஒரு பார்வையாக இருந்திருக்கு. ஸோ அந்த நவீன நாகரிகத்துக்கான பலவிதமான இது எழுதுறாரு. முக்கியமான எதை சொல்கிறாருன்னா, உடல் சுகத்துக்கான மெயின் அதோடைய ஃபோக்கஸ் வந்து டு இன்க்ரீஸ் பாடிலி ப்ளெஷர். அதுதான் வந்து நவீன நாகரிகத்துடைய ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்குது அப்படின்றாரு. நம்ம வந்து அந்த வேல்யூ சிஸ்டம் ஒரு அந்த ஆப்ஜெக்டிவ் நம்ம நோக்கி போகும்போது நம்ம வந்து அறத்தை விட்டு வெளியே வந்துடுறோம், அறத்தை விட்டு தூரம் விலகி போயிடுறோம் அப்படின்றாரு. ப்ளஸ் அதோடைய நவீன நாகரிகத்துடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஹெவி ஆன் மஷினரி, ஹை ஆன் ஸ்பீடு, நம்ம இந்த வேகம் எல்லாமே வந்து வேகமாக பண்ணணும், பெருசாக பண்ணணும், நிறைய பணம், நிறைய வந்து ஸ்கேல் அப்படின்னும் எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேலில் இருக்கணும், எல்லாமே வேகமாக நடக்கணும், ஸ்கேல், சைஸ், எஃபிஷியன்சி எல்லாமே வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதோடைய சில ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா, அது வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு சிற்றின்பத்தை சார்ந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அது வந்து உடல் ப்ளஸ் நான் வந்து அதோட என்ன ஆட் பண்ணிப்பேன்னா, ஒரு ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்னு ஆட் பண்ணிப்பேன். ஸோ த டிசைர் ஃபார் ப்ளெஷர், சிற்றின்பத்துக்கான ஒரு 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 ஆர்வம் ப்ளஸ் டெத்துடைய ஒரு ஃபியர், இது ரெண்டும் கலந்து அது வந்து நமக்கு வந்து பலவிதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்குது. அதை வந்து அதுதான் உண்மையான அறமோ உண்மையான வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு நம்ம வந்து இந்த லைட் பூச்சி மாதிரி இருக்கணும்ல, அது லைட்டு போவோம் அந்த சிட்ரீசல் அப்படின்வாங்களா, அது ஒரு புட்ரீசல் கிளியராக தெரியல நமக்கு. பட் இந்த லைட் பூச்சி மாதிரி நம்ம இந்த நியான் லைட்ஸை நோக்கி நம்ம வந்து அதில் ஏமாந்து போய் நம்ம அதுக்கிட்ட போகிறோம். பட் அந்த ஒரு மோகத்தில் நம்ம போகும்போது நம்மளுடைய ஆழ்ந்த நம்மளுடைய கல்ச்சர்லையும் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களையும் ஆழ்ந்த சிந்தனைகளையும் நம்ம விட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ஒரு வழி ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை விட்டு நம்ம வந்து ஒரு ஏலியனேட்டட் ஃபார்ம் ஆஃப் வேல்யூ சிஸ்டம் நம்ம வந்து எதிர்த்து நம்ம வந்து பின்பற்ற முயற்சி செய்கிறோம். அப்போ வந்து நம்மளுடைய வேர் அருந்து போகிறோம் ஒரு விதத்தில், ஆர் அட்லீஸ்ட் இந்த மண்ணில் இருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு விலகி போகிறோம். அதை வந்து விட்டல் பூச்சி. ரொம்ப நன்றிங்க. ஸோ
இதுதான் வந்து அவர் ஒரு ஆதங்கமாக எடுத்து சொல்கிறாரு. முதல் ஒரு ஒரு 12-13 சாப்டரில் நம்ம பார்த்தோன்னா ஒரு அட்லீஸ்ட் 16 சாப்டர் வரைக்குமே அவர் வந்து இதுதான் வந்து இந்த ஆதங்கத்தை தான் எடுத்து வைக்கிறாரு. நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து என்ன சொல்லுவேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எஸ்பெஷலி யாரோ இன்னைக்கு எழுதினாங்க, இன்றைய தினம் மனம் காந்திஜியை நினைத்து ஏங்குகிறது. அது இன்றைய தினம் அப்படின்றதுக்கு பல விதமான முக்கியத்துவங்கள் இருக்குது. ஜஸ்ட் இன்னைக்கு ஆகஸ்ட் 5ன்னு சொல்லிக்கலாம், அவர் இந்த காலகட்டம்னு பார்க்கலாம். நான் என்ன கருதுறேன்னா, ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு மனிதரும், இந்தியர் மட்டுமில்லை, ஒவ்வொரு மனிதரும் இந்த புத்தகத்தை வந்து நிச்சயமாக படித்து காந்திஜியுடன் ஒரு ஒரு இன்டென்ஸ் கான்வர்சேஷன், ஒரு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவரோட வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு வாதாடணும்னு நான் சொல்லலை, பட் ஒரு இன்டென்ஸ் அது காந்திஜி வந்து நம்ம நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த புஸ்தகத்தை வந்து அவர் இந்த புத்தகத்தில் வர காந்திஜியை வந்து ஒரு விதமான துவாரபாலகராக நான் பார்க்குறேன். இந்த நம்ம கோயில்லாம் எங்கேயாவது போவோம்னா இந்த துவாரம் பக்கத்தில் இந்த பயங்கரமாக ரெண்டு உருவங்கள் இருக்கும். நம்ம சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி அடையணும்னா, ஒரு விதமான உளவியல் ரீதியான ஒரு வளர்ச்சி நமக்கு வேணும்னா, இந்த புத்தகத்தோடு வந்து நம்ம ஒரு இன்டென்ஸ் என்கேஜ்மெண்ட் அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஆழமாக என்ன கேட்குறாருன்னா, அறத்தோடு காந்தியுடன் உரையாடு, அறத்தோடு நம்ம அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டுமே, வாழ்வதென்றால் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட ஆழமாக கேள்விகள் இருக்கிறார். அவருடைய பதில் நம்ம கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல, பட் ஆனால் அவர் கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அவர் வைக்கும் கேள்விகள் வந்து நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அறம் சார்ந்து வாழ்தல் என்றால் என்ன, அப்படி வாழ்வது எதற்கு why is it important to live a life of sincerity, அது அப்படி நம்ம வாழலன்னா என்ன ஆகும், அறத்தை சார்ந்து நம்ம வாழவில்லை என்றால் அது என்ன மாதிரி விளைவுகளை நமக்கும் நம் சமுதாயத்திற்கும் உலகிற்கும் என்ன மாதிரி விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆழ்ந்த கருத்துக்களையும் முக்கியமாக கேள்விகளையும் நம்ம முன்னாடி வைக்கிறார். அந்த கேள்விகள் வந்து நம்ம வந்து எந்த ஒரு சின்சியர் ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் அந்த கேள்விகள் இன்றைக்கும், எஸ்பெஷலி இன்னைக்கு அவர் கேட்ட கேள்விகள் அன்னைக்கு நிறைய பேர் வந்து இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இன்று அதனுடைய முக்கியத்துவம் இன்று ரொம்ப நம் கண் முன்னாடி நிற்குது. இன்ஃபேக்ட் இப்போ மனித குலமே இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம் அப்படின்னே தெரியல. எப்போ நியூக்ளியர் வார் வருமோ, இல்லை இந்த மாதிரி பேண்டமிக்ஸ்னால எத்தனை பேண்டமிக்ஸ் காத்துன்னு இருக்கோம். வில் ஹியூமன் ரேஸ் லாஸ்ட், வில் ஹியூமன் ஸ்பீஷீஸ் லாஸ்ட் another 100 years? மனித குலமே வாழும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுமா, அழிஞ்சு போய்விடுமா அப்படின்ற அளவுக்கு கூட கேள்விகள் இருக்குது. 100 வருஷங்களே அதிகமாக இருக்கலாம். நம்ம அடுத்த 20 வருஷம் தாங்குவோமா அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம என்வாயன்மெண்டல் சுச்சுவேஷன் பார்த்தோம்னா, நம்ம சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குது, நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிற இன்இக்வாலிட்டி, நமக்கு இருக்கிற பலவிதமான டிவிஷன்ஸ், நமக்குள்ள இருக்கிற பலவிதமான டிவிஷன்ஸை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகள், ஒரு போருக்கான ஒரு சூழ்நிலை, உலகம் முழுக்க வந்து இந்த வார் கிளவுட்ஸ் ஆர் கேதரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் மேகங்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ நாள் தாங்குவோம் அப்படின்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு இன்டென்ஸ் என்கேஜ்மெண்ட், ஆல்மோஸ்ட் மல்லுக்கட்டுற, காந்திஜியோட நம்ம மல்லுக்கட்டலைன்னா வந்து ஒரு லெவல் ஆஃப் சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டி வரணும்னா இது அவசியம் நினைக்கிறேன். நம்ம காந்திஜி சொல்கிறாருன்னு தலையாட்டிக்க வேண்டியதில்லை. அவருடைய நம்ம ஆக்சுவலி ஒரு டிபேட்டே பண்ணலாம். இந்த புக்கே வந்து ஒரு டிபேட்னே சொல்லலாம். அந்த எடிட்டருக்கும் இந்த புக்கு எப்படி எழுதியிருக்காருன்னா ஒரு டயலாகாக தான் எழுதியிருக்காரு, ஒரு விதமான கலந்துரையாடலாம் எழுதியிருக்காரு. ஸோ 2 கேரக்டருக்கு நடுவில் இந்த கலந்துரையாடல் நடக்குது. ஒன்று வந்து எடிட்டர், இன்னொன்று வந்து த ரீடர். ஸோ காந்திஜின்ற பேர் எங்கேயுமே வரதில்லை. ஸோ இது ஒரு டிபேட், ஆல்மோஸ்ட் ஒரு டிபேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதே ஸ்பிரிட்லேயே அவர்கிட்ட நம்ம டிபேட் பண்ணியே பார்க்கலாம். அண்ட் அவருடைய வாதங்களில் நிறைய ஆழம் இருக்கிறதால அது நமக்கு
ஒரு ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய ஓன் என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த புக்கை நான் எப்படி என்னுடைய பயணம் என்னவா இருந்திருக்கு இந்த இந்த புத்தகத்துடன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு 20 வயசுல அப்போ முதல் தடவை அந்த புக்கை படித்தேன். அப்போ வந்து எனக்கு நிறைய அவர் சொல்றது வந்து சிலது புரிஞ்சது, நிறைய புரியலை. ஆனால் புரிஞ்சது வந்து ரொம்ப சரின்னு பட்டது. நிறைய எனக்கு அப்போ அவருடைய ஒத்துப்போல என்னுடைய கருத்துக்களும் அவரோட நான் படிச்சு அப்போ நான் அவருடைய அந்த புஸ்தகத்தில் இருந்த கருத்துக்களும் அந்த வயசில் எனக்கு நிறைய ஒத்துப்போல. பட் சிலது வந்து ரொம்ப தாக்கம் வந்து டீப்பாக. அப்போ நான் வந்து ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். என்ன பண்ணணும் வாழ்க்கையிலன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. மற்ற என்ஜினியரிங் அந்த காலத்தில் இந்த காலத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்ஜினியரிங் அந்த ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா உங்கள் கிளாஸ் முக்கால்வாசி பேர் வந்து அமெரிக்கா போயிடுவாங்க மேலே படிக்கிறதுக்கு, மேல் படிப்பு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து அமெரிக்கா போய் மேலே படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஒரு இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் இந்த புஸ்தகத்தை வந்து என் வழி வந்தது. அப்போ வந்து அதனுடைய தாக்கம் என்னுடைய வாழ்க்கையை திசையை கொஞ்சம் திருப்பி விட்டுச்சு. அப்போது நான் வந்து இல்லை, நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் படித்து அங்கே செட்டில் ஆகணுன்ற எண்ணம் கம்மியாகி அவர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நம் நாட்டிலே வாழ்ந்து இன்னும் நான் இந்தியாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை அது கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் இந்த லாஸ்ட் 17 வருஷத்தில் இந்த புஸ்தகத்தை, இப்போ எனக்கு வயசு 37, இந்த 17 வயசில் வந்து 17 வருஷத்தில் நிறைய ஒரு 4-5 தடவை ஆச்சு இந்த புக்கை நான் வந்து இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸில் படிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. ஒரு தடவையும் அது வந்து ஒரு 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 திருப்பு முனையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ 20 வயசில் அதில் இருந்த தாக்கம், அது ஆர் அட்லீஸ்ட் அது சாப்டர்ஸ் அந்த நேரத்தில் என்னை என்னை இன்ஸ்பயர் பண்ண சாப்டர்ஸ் இப்போது அது அந்த வேறு சாப்டர்ஸ் ஆர் இன்ஸ்பைரிங். ஸோ இதை வந்து ஒரு கண்ணாடியாகவும் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வெவ்வேறு வாழ்க்கை கட்டத்தில் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்திருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 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 ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு நான் வந்து 37 வயசில் இந்த புக்கை பார்க்குறேன்னா, எனக்கு 20 வயசில் வந்து காந்திஜியோடைய சிவிலைசேஷன், நாகரிகத்தினை பற்றின இருக்கிற ஒரு கிரிட்டிக் அப்படின்னும் அவர் அந்த சிவிலைசேஷனுக்கு எதிர்த்து அவர் வைக்கும் கருத்துக்கள் ரொம்ப தாக்கமாக இருந்தது. அதனால தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் மாறிவிட்டது. அந்த வாழ்க்கை திசை நான் இப்போ இன்ஜினியரிங் படித்து பணம் சம்பாதித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், வெளிநாட்டில் போய் நிறைய பணம் பண்ணணுன்ற ஒரு திசை மாறி இந்தியாவில் இருந்தே இங்கே இருந்து இந்த நாட்டை கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்க வேணும், இங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு திசையை திருப்பி விட்டது. இப்போ வந்து கொஞ்சம் முடி நரைச்சப்போ அந்த கிரிட்டிக் இஸ் ஆஃப்கோர்ஸ் வேல்யூபிள். பட் அவருடைய கடைசி 4 சாப்டர், இந்த புத்தகத்தில் கடைசி 4 சாப்டர் ரொம்ப ரொம்ப ஆழமான 4 சாப்டர்கள் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் இப்போ வந்து இப்போ தான் மொளை விட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அது எனக்கு நிறைய புரியல. பட் அதில் ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு 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 ஆழம் இருக்குது, அதில் ஆழம்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது முழுசாக புரியல. அது ஏதோ நம்மளை கூப்பிடுது. அது என்ன ஏதோ அது வந்து ஒரு விதத்தில் வந்து இன்னும் அதனுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை அது கிரியேட் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு இந்தியரும், அதுவும் எஸ்பெஷலி இன்றைய இந்தியாவில் ஒவ்வொரு இந்தியரும் என்கேஜ் பண்ண வேண்டிய ஒரு வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, இதனுடன் ஒரு ஆழ்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு புஸ்தகமாக நான் இது கருதுகிறேன். அப்படி சொல்கிறதால எல்லாரும் நம்ம காந்திஜி சொல்கிறத வந்து ஒத்துக்கணும்னு நான் சொல்ல. லெட்ஸ் இன்டென்ஸ்லி என்கேஜ் வித் இம், டிபேட் வித் இம், டிஸ்கஸ் வித் இம், டிஸ்அக்ரி வித் இம். நம்ம வந்து நம்ம காந்திஜி கிட்ட நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒத்து போகல ஐயா அப்படின்னு நம்ம சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ வந்து உன்னுடைய ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீ பண்ணுப்பா, உன்னுடைய ஓன் முயற்சிகளை நீ பண்ணு, நம்ம திருப்பியும் பேசுவோம், 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் நீ வா நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ that's something that I highly recommend. ஸோ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். ப்ளஸ் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸோ இல்லை கருத்துக்களோ இருந்தால் நம்ம மேலே அதை டிஸ்கஸ் பண்ணலாம்.
சத்தியாகிரகம் அப்படின்னா இல்லைங்களா. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து சத்தியாகிரகி அப்படின்னா யார் அப்படின்னும் எடுத்து வைக்கிறாரு. அதில் வந்து 4 முக்கியமான ஒரு ப்ராக்டிசஸ். ஏன்னா இது வந்து வெறும் சித்தாந்தம் மட்டும் இல்லாமல் எப்படி யார் சத்தியாகிரகி, எப்படி சத்தியாகிரகியாக மாறுவது அப்படின்ற ஒரு 4 ப்ராக்டிசஸ் அவர் எடுத்து வைக்கிறார். இது வந்து ஒரு ஒரு ஆன்மீக சாதனா அப்படியும் நம்ம பார்க்கலாம் ஒரு இதில். இந்த 4 பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ட்ரூத், சிம்பிளிசிட்டி, பிரம்மச்சரியா அண்ட் ஃபியர்லெஸ்னஸ். இந்த வார்த்தைகள் அவர் யூஸ் பண்ணதில்லை, பட் இதை நான் இப்படி புரிஞ்சிருக்கேன். இதை வந்து எப்படி பார்க்குறோன்னா, ஒரே நிமிஷம், இந்த 4 பாயிண்ட்ஸ் யார் சத்தியாகிரகி அப்படின்னு பார்க்குறோன்னா, ஒன்று வந்து பாவர்ட்டி. அவர் ஆக்சுவலி பாவர்ட்டின்ற ஒரு யூஸ் பண்ணுறாரு, நான் தான் சிம்பிளிசிட்டின்னு மாற்றிட்டேன். ஒரு எளிமையை சார்ந்து வாலண்டரி சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து எப்படி நம்ம மேலும் மேலும் இந்த நுகர் கலாச்சாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நுகர்வு கலாச்சாரம் இதுதான் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்த காலத்தில் இது வந்து எப்படி நம்ம வாலண்டரி சிம்பிளிசிட்டி, நம்ம தேவைகளை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி. ஓகே, தேங்க்ஸ் சரவணன். நம்மளுடைய தேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நல்லது. அது ஒரு சத்தியாகிரகியோடைய ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக். அது வந்து அவருடைய அந்த சத்தியாகிரகி அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்காக அவர் சொல்கிறாரு. வாலண்டரி சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து உண்மையை பேசுதல், ட்ரூத். உண்மையை பேசுதல். உண்மையை வந்து வெறும் பேசுதல் மட்டும் இல்லை, உண்மையை சார்ந்து வாழ்தல். வெறும் பேசுறது மட்டும், அஃப்கோர்ஸ் உண்மையை பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் உண்மையை சார்ந்து வாழ்வது என்பது அதோடைய பெருசு. உண்மையை பேசுறதோட இன்னும் அது ரொம்ப ஒரு விரிவான ஒரு ஸோ உண்மையை சார்ந்து வாழ்தல், அதுவும் சத்தியாகிரகியோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்காக அவர் சொல்கிறாரு. மூன்றாவது வந்து, இது அவர் கொடுத்த ஆர்டர் இல்லை, நான் கொஞ்சம் ஆர்டரை மாற்றிருக்கேன். பிரம்மச்சரியா அவர் யூஸ் பண்ணுற வேர்டு இல்லை, அவர் வந்து பட் சிற்றின்பத்தில் மட்டும் மயங்காமல், அதை நோக்கி மட்டும் வாழாமல் பேரின்பத்தை நோக்கி, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் பிரம்மச்சாரியாவை என்ன முன் வைக்கிறாரோ நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சிற்றின்பம் என்பது இருக்குது, பேரின்பம் அப்படின்னு இருக்குது. நம்ம சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்திற்கான ஒரு பயணம், அப்படிதான் நான் பிரம்மச்சாரியாவை பார்க்குறேன். ஸோ வாழ்க்கையில் அதுவும் இன்றைய நவீனத்துவ வாழ்க்கையில் வந்து பல விதமான போலி சிற்றின்பங்கள் நிறைய இருக்குது. நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பல endless opportunities to get distracted in today's life, in today's world. பட் அதை அந்த விட்டில் பூச்சி மாதிரி நம்ம வந்து திசை மாறாமல் நம்ம அந்த பேரின்பத்தை நோக்கி ஆழமானதும் அந்த மெய்யுணர்ச்சி, இறை உணர்வு, அதை நோக்கி பயணிக்கும் போது நம்ம பேரின்பத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். ஸோ அதுதான் வந்து அவர் பிரம்மச்சரியன் அப்படின்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி த ஃபோர்த் ஆஸ்பெக்ட் ஆஃப் சத்யாகிரகா வந்து பயமின்மை, ஃபியர்லெஸ்னஸ். இப்போ வந்து இன்ஃபேக்ட் பயம் இல்லைன்னா வந்து பயம்தான் நம்ம ஒரு விதத்தில் நான் வந்து நாம் வணங்கும் ஒரு கடவுளாக நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் என்னை பற்றி நான் சொல்லிக்கலாம். ஃபியர் டிரைவ்ஸ் மை லைஃப். பயம் வந்து இந்த தெனாலி படத்தில் வரும், பயம் ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாரு அந்த டயலாகில். ஸோ பயம் வந்து நம்மளை ஆட்டி படக்கும் ஒரு ஃபவுண்டேஷனல் ஒரு அடித்தளமான ஒரு இதுவாக இருக்குது. பட் பயத்தினால நம்ம வந்து பல விஷயங்கள் செய்கிறோம், பல விஷயங்கள் செய்கிறதில்ல. நிறைய நம்ம சுற்றி நடக்கிறது நிறைய நம்ம பார்க்காம விட்டுடுறோம். இல்லை பயத்தினால நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, வெளிப்புறமான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் நிறைய தடவை. ஸோ பயமின்மை அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட். என்ன கேட்டால் இது அடித்தளம் அப்படின்னா, பயம் இல்லாமையும் இறை உணர்வும் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபியர்லெஸ்னஸ் அண்ட் டீப் கம்யூனியன் வித் த செல்ஃப், இரண்டுமே ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ பயம், ஒரு சத்தியாகிரகி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து பயம் இருக்காது
அப்படின்னு அப்படின்றாரு. இதை வந்து நான் ஒரு எண்ட் பாயிண்ட்டாக பார்க்காம இது ஒரு பயணமாக பார்க்குறேன். இந்த நாளையும் வந்து எண்ட் பாயிண்ட்ஸாக இல்லாமல் இதை நோக்கி நம் வாழ்க்கை நகர முடியுமா, இதை நோக்கி நம் வாழ்க்கை நம் பயணிக்க முடியுமா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுதான் அவர் வந்து ஒரு ஐடியல்ஸாக எடுத்து வைக்கிறாரு. பட் இது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இதை நோக்கிய பயணமாக நாம் வாழ முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி நான் பார்க்கும்போது இன்னைக்கு நான் ஒரு லாஸ்ட் 8 சாப்டர்ஸ் இன்னைக்கு படித்தேன், நேற்று இன்னைக்கு சேர்த்து. அது எப்படி என்னை வந்து ஒரு விதமான ஒரு விதமான சேட்னஸ், ஒரு விதமான துக்கத்தில் தான் என்ன அது எனக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் சேட்னஸ் ரெண்டுமே அது எனக்கு இட் லெஃப்ட் மீ வித் போத். ஏன்னா என்னுடைய இன்றைய வாழ்க்கை அவர் கொடுத்திருக்கும் அந்த அவர் சத்தியாகிரகம்னா என்ன, சுயராஜ்யம்னா என்ன, அதை நோக்கி பயணிப்பதனால் அப்படின்றா என்ன அப்படின்னு அவர் அந்த 8 சாப்டர்ல அவர் எழுதியிருப்பது பார்த்தா நான் இன்றைக்கு வாழும் வாழ்க்கையும் அவர் அங்கே எழுதியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப கிளியரா தெரியுது. இவ்வளோ பெரிய கேப் இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விதமான துக்கம் அது எனக்கு கிரியேட் பண்ணுது. பட் முடிந்தவரை சில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஊக்கமும் வருது அதனோட. பட் இட்ஸ் பெயின்ஃபுல்லி கிளியர், ஹவு த கேப் இஸ் வெரி பெயின்ஃபுல்லி கிளியர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமான பயமும் இருந்தது. ஒரு உண்மையான ஒரு அறத்தை சார்ந்து வாழணும்னா இவ்வளவு தேவையா, இட் ஆஸ்க்ஸ் அ லாட் ஆஃப் ஒன். ஸோ அதுக்கான தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பயம்தான் வருது எனக்கு. ஸோ பட் உண்மையான வாழ்க்கையை வாழணும்னா ஐ டோன்ட் நோ இஃப் வி ஹேவ் அ சாய்ஸ். மேலோட்டமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் வாழ்க்கையை சின்சியராக வாழணும், உண்மையாக வாழணும், நம்மளால் ஏதாவது முடிஞ்சது வந்து சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசையை வச்சுருக்கோம், ஒரு கனவு வச்சுருக்கோம்னா இந்த பயணம் தவிர்க்க முடியாத ஒரு பயணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இப்போதைக்கு நான் ஏதாவது நிறுத்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் பேசுவோம். ப்ளஸ் வேறு ஏதாவது நான் கொஞ்சம் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், 1/2 மணி நேரம் நிறுத்தாமல் பேசிட்டேன். ஸோ எத்தனை பேர் கொஞ்சம் இட் மைட் கெட் அ லிட்டில் போரிங் இஃப் ஐம் கண்டினியூஸ்லி டாக்கிங். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் வைங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இன்றைக்கி பேசலை, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அதை எனக்கு நான் இந்த புத்தகத்தினோட மாணவனாக தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். எனக்கு ஐம் அ நோபடி, ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ் அட் ஆல். பட் ஐ லைக் டு பிலீவ் நான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு மாணவனாக நான் கருதிக்கிறேன். ஸோ உங்களுடைய கேள்விகள் எனக்கும் உதவியாக இருக்கும், ஹோப்ஃபுல்லி மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் காமெண்ட்டில் போடலாம், அதை கொஞ்சம் பில்ட் பண்ணி மேலே ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் ஐ வில் கோ பேக் டு மை நோட்ஸ் ஆஃப்டர் தேட் அ பிட். ஸோ ஒரே நிமிஷம் அந்த காமெண்ட்ஸில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, என்னுடைய ஓகே வணக்கம் அண்ணாமலை சார். ஓகே, இப்போதைக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கே. ஓகே, அந்த கேள்விகளும் இது வரைக்கும் வரலை, கருத்துக்களும் நிறைய வரவில்லை என்று நினைக்கிறேன். சரி, so I'll go back to my notes. இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அவர் என்ன வைக்கிறாருன்னா, சத்யாகிரகி அப்படின்ற இந்த சத்யாகிரகி அப்படின்ற எப்படி ஒருத்தர் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து இந்த தனது வாழ்க்கையை இந்த சுயராஜ்யமும் சத்தியாகிரகமும் என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் அவர்களும் அதை அடைய ஒரு உதவியாக இருக்கும் ஒரு
ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றார். இன்னும் இந்த யாம் பெற்ற இன்பம் பெருக வயகம் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஒரு உண்மையான சத்தியாகிரகி யாராக இருப்பாங்கன்னா அவருடைய கருத்தில் ஒன் ஹூ இஸ் ஆல்சோ என்டெவர்ஸ் டு கம்யூனிகேட் திஸ் டு அதர்ஸ் தாம். ஷுவர் சார், நான் பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருக வயகம் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையான சத்தியாகிரகி வந்து மற்றவர்களும் இதை அடைய உதவியாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதோட நான் என்ன சேர்த்துக்க விரும்புகிறேன்னா, இது சுயராஜ்யமும் சர்வோதயமும் ஒரு டூ சைட்ஸ் த சேம் காயின். அது மாதிரி ரெண்டும் இணைந்த ஒரு பயணமாகும். இன்னும் மற்றவர்களுக்கு சர்வோதயம் இல்லாமல் சுயராஜ்யம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது சுயராஜ்யம் என்பது தனி ஒரு மனிதர் அடைவதில்லை. எல்லாருக்கும் சுயராஜ்யம் கிடைக்கும் போதுதான் தன்னுடைய சுயராஜ்யம் முழுவடைகிறது. எல்லோருக்கும் சுயராஜ்யம் இருக்கும்போது அது சர்வோதயமாக நான் கருதுகிறேன். அப்படின்னா சர்வோதயமும் அப்போ வந்து சுயராஜ்யம் என்பது ஒரு தனி மனித ஒரு ப்ரீஆக்குபேஷன் இல்லை. வைல் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய சுயராஜ்யம் என் கையில் உள்ளது, ஆனால் என்னுடைய சுயராஜ்யம் எனது மட்டுமல்ல, நம்மை சார்ந்து அவர் இந்த மற்றவர்கள் அனைவரும் நம்ம அன்லெஸ் either all of us are free or none of us are free, something like that. ஸோ சர்வோதயம் இல்லாமல் சுயராஜ்யத்தை தனியாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு அனைவரும் ஒரு ஸோ ஒரு சத்தியாகிரகியுடைய வாழ்க்கை அதை நோக்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காந்திஜியை படிக்கும்போது பிரமிப்பும் சோகமும் தான் வருகிறது, பின்பற்ற முடியுமா என்பது ஒரு பயம், சொல்கிற மாதிரி அதுதான் வருகிறது. நிச்சயமாக. தேங்க்ஸ் ஹரிஹரன். சரவணன் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த நூல் குறித்து உங்கள் பயிற்சி பட்டறைகள் நடத்துகிறீர்கள் அல்லவா? ஆமாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 150 இப்போது போன அக்டோபரில் வந்து காந்திஜியோடைய 150வது பிறந்த நாள் வந்தது, பர்த் ஆனிவர்சரி. ஸோ நான் வந்து ஒரு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்து நான் பேசிக்லி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் யோகா. ஸோ அவர் வந்து யோகா பேசிக்கலி காந்திஜி வந்து ஒரு 4500 புக்ஸ் ஆச்சு படிச்சிருப்பார் வாழ்க்கையில் அப்படின்னு நான் ரீசெண்டாக படித்தேன். அவர் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் அவருடைய இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், நாட் ஜஸ்ட் இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, உலக ஆன்மீகத்தை பற்றி அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய அவர் ஆழ்ந்து அவர் சிந்திச்சிருக்காரு. அதில் வந்து இப்போது இந்த ஆஷ்ரம் அப்சர்வன்சஸ் இன் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஒரு சின்ன புக்கு தான் அது வந்து இப்போ சபர்மதி ஆசிரமில் நீங்கள் வாழணும்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 11 அது சில ப்ராக்டிசஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து நிறைய வந்து பதஞ்சலியோட யோக சூத்திரத்தில் பார்த்தோன்னா இந்த யமாஸ் நியமாஸை வந்து அவர் மாடிஃபை பண்ணி அவர் போட்டிருந்த மாதிரி எல்லாமே இல்லை, பட் சிலது அவர் காந்திஜியோடைய சில இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் ப்ராக்டிசஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா அது பதஞ்சலி உடைய யோக சூத்திரத்தில் இருக்கிற யமம் நியமம் அதை பேஸ் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோன்னு நினச்சேன் நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. காந்திஜிக்கும் யோகத்திற்கும் அவர் யோகத்திலிருந்து எப்படி எடுத்து அவர் அதை மாடிஃபை பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணோன்னு நினச்சேன். பட் அது பண்ண முடியல. அப்போது வந்து ஒரு 150வது வருஷம் வரும்போது நம்ம வந்து எதுவுமே செய்யவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அப்போது சில நண்பர்களுடன் சேர்ந்து ரீஎன்கேஜிங் வித் காந்தி அப்படின்னு ஒரு அது எப்படி சொல்லலாம், ஒரு விதமான டயலாக் சர்க்கிள், ஒரு விதமான கலந்துரையாடல் வட்டம் அப்படின்னு சொல்லலாம், சம்வாத வட்டம் ஒரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணோம், நானும் சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. அது எப்படின்னா ஒரு 3 மாதங்கள் எவ்ரி 2 வீக்ஸ் காந்திஜி பற்றின சில ஆர்டிகிள்ஸ், சில எஸ்ஸேஸ், அவர் பற்றின சில படங்கள், இதை பார்த்துட்டு இந்த 2 வாரத்தில் பார்த்துட்டு இந்த எல்லாரும் ஒன்றா வந்து என்னை பற்றி நான் காந்திஜியை நம்ம ஒரு கண்ணாடியாக பார்த்தோம்னா அவரை பற்றி நம்ம படிக்கிறோம், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறோம், இல்லை அவருடைய பல சிந்தனைகளை நம்ம வந்து படத்தில் பார்க்குறோம். அப்படின்னும் போது அது என்ன கிரியேட் பண்ணுது. ஸோ அவரை நம்ம ஒரு கண்ணாடியாக பார்த்தோம்னா அந்த கண்ணாடியில் எனக்கு என்ன தெரியுது, வாட் அட்ராக்ட்ஸ் மீ, எனக்கு அது வந்து என்ன ஈர்ப்பு இருக்குது, என்ன எதிர்ப்பு இருக்குது.
ஸோ நான் வந்து காந்திஜியை வந்து ஒரு ஒரு கண்ணாடியாக பார்க்க விரும்புகிறேன். அவரில் அவரில் நம்மளை வாட் எவர் அட்ராக்ட்ஸ் மீ ஆர் வாட் எவர் ரிப்பெல்ஸ் மீ, என்ன இழுக்குதோ இல்லை என்ன வந்து ஈர்க்குதோ இல்லை என்னை வந்து விலகி போ செய்யுதோ, அது வந்து ரெண்டுமே இட் சேஸ் சம்திங் அபவுட் மீ. அந்த என்னுடைய தன்னை அறிதலுக்கான ஒரு 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 சாத்தியமா ஒரு 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 காந்திஜியை வந்து ஒரு ஒரு எய்டு, தன்னை அறிதலுக்கான ஒரு எய்டாக பார்க்க முடியுமா, ஒரு உதவியாக பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு முயற்சி. ஸோ ஒரு 40-45 பேர் வந்து இந்த ப்ராசஸில் அந்த இந்த 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 டயலாக் சர்க்கிளில் ஈடுபடுறதுக்கான ஒரு ஆர்வத்தை காட்டினாங்க. ஸோ நாங்கள் ஒரு 3 பேட்ச் 15 பேர் அப்படின்னு ஒரு 3 பேட்ச் போனோம். அதில் நிறைய கற்றுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அது இப்போது ஒரு 3 பேட்ச் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் ஒரு 100 பேர் இந்த லாஸ்ட் 1 இயர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது இப்போது, இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா. ஸோ இதில் ஒரு 100 பேர்கிட்ட வந்து இந்த ப்ராசஸில் இந்த வட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ப்ளஸ் ஹிந்த் ஸ்வராஜ் இதே அதோடைய லெவல் 2 ஹிந்த் ஸ்வராஜையும் நாங்கள் வந்து படிக்க முயற்சி செஞ்சுருக்கோம். இப்போ வந்து இது ஒரு 3 பேட்ச் நடந்திருக்கு. ஸோ எனக்கு எப்படி நடக்கும்னா, ஒரு 2 வாரத்துக்கு 4 சாப்டர் எடுத்துப்போம், அதை படிப்போம், அது சார்ந்த சில படங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த காலுக்கு வரும்போது, இது ஆன்லைன் தான் நடக்கும் எல்லாமே. ஸோ இந்த காலுக்கு வரும்போது இந்த சாப்டர் படிக்கும்போது எனக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் இருந்தது, இல்லை இந்த தாட்ஸ் வந்தது, இந்த கொஸ்டின்ஸ் வந்தது, இல்லை இந்த கன்ஃபியூஷன்ஸ், இல்லை இந்த கிளாரிட்டி, இது பிடிச்சிருந்தது, இது பிடிக்கலை, இதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வட்டம். ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் நாங்கள் ஆன்லைன் மீட் பண்ணி உலகத்தில் பல இடத்துல இருந்து போன பேட்சில் இருந்து பார்த்தோம்னா 4-5 கண்டங்கள் இருந்து மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போது இன்றைக்கும் காந்திஜி மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு விதமான ஊக்கத்தை க்ரியேட் பண்ணுது. ப்ளஸ் இந்த வட்டங்கள் இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்ததுன்னா தயவு செய்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வில் பி வெரி ஹாப்பி டு இன்க்ளூட் யூ ஆர் மேக் ஸ்பேஸ் ஃபார் இதை வந்து தமிழ்லேயும் பண்ணணும். இது நிறைய இங்கிலீஷ் பலவிதமான இந்தியாவிலேருந்து பலவிதமான இடங்கள்லேருந்து மக்கள் வரதால், ஒரு உலகத்திலேருந்து சில மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் ஜாயின் பண்ணிக்கிறதால இங்கிலீஷ் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம். பட் இது தமிழ்லேயும் நடத்தணும் ரொம்ப ஏக்கமும் ஒரு 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 ஏக்கமும் ஒரு ஒரு குறிக்கோளும் கூட இருக்குது. அதனால் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு வெரி ஹாப்பி. காந்தி இந்த நூலில் தான் கூறியுள்ள கருத்துக்களில் இருந்து அவரே முரண்பாடாக எதையாவது பார்க்கிறீர்களா? பியூட்டிஃபுல் கொஸ்டின். எனக்கு ரொம்ப அவருடைய மற்ற எனக்கு ஒரு 2 இடத்துல வந்து எனக்கு முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லலாம். அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஒன்று வந்து அவர் வந்து ஒரு பழங்காலத்து இந்தியாவை வந்து ஒரு விதமான ஒரு பிரிஸ்டீன் ஃபார்ம், அவர் இன்ஃபேக்ட் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு, வி கேன் ரிசார்ட் பேக் டு த பிரிஸ்டீன் ஃபார்ம் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. பழங்காலத்து இந்தியாவில் சில குறைகள் இருந்தாலும் அது வந்து முழுக்க அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை அங்கு வாழ்ந்த மாதிரி அவர் வந்து ஒரு அப்படி சித்தரிக்கிறாரு. அது வந்து எனக்கு முழுசாக அதில் உடன்பாடு இல்லை. இன்றைக்கு கம்பேர் பண்ணால் நிச்சயமாக அன்னைக்கு வந்து அறத்திற்கான ஒரு மகத்துவமும் மரியாதையும் அதிகமாக இருந்தது, அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் வந்து அது வந்து பிரிஸ்டீனாக இருந்தது. எந்த ஒரு அஃப்கோர்ஸ் அதை இன்றைக்கு வந்து the effort is not to go back but can we move forward. சில வாட்டி நான் ஹிந்த் ஸ்வராஜை படிக்கும்போது அவர் வந்து ஒரு இல்லாத இந்தியாவை சித்தரிக்கிறாரோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு பயம் இருக்கு எனக்கு. பட் அவர் அறம் சார்ந்து வாழ்ந்திருந்தாலும் அன்றைய சமூகம் வந்து அறத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் மதிப்பும் கொடுத்துருந்தாலும் அதில் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து பின்னோக்கி போக தேவையில்லை, முன்னோக்கி இவருடைய கேள்விகளையும் இவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு, வெறும் இவர் மட்டும் இல்லை, பாபா சாஹேப் இருக்காரு, நிறைய அரவிந்தர் இருக்கார், லாட் ஆஃப் பீப்புள், லாங் லிஸ்ட்.
நம் கற்றுக்க வேண்டிய நம் நம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மக்கள் உலகளவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம கற்றுக்கிட்டு எப்படி முன்னுக்கு போகிறதுன்னு பார்க்கணுமே தவிர எப்படி கேன் வி ரிசார்ட் பேக், இன்ஃபேக்ட் அவரோட எக்ஸாக்ட் வேர்ட் யூஸ் பண்ணார், வி கேன் ரிசார்ட் பேக் டு த பிரிஸ்டீன் ஃபார்ம் அப்படின்றாரு. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் பாசிபிள் ஆர் பிரிஸ்டீன் இந்தியா எக்ஸிஸ்டட். இன்னொன்று வந்து அவர் வந்து இங்கே வந்து ஹிந்த் ஸ்வராஜில் வர காந்தி வந்து அஹிம்சையை வந்து முழுக்க முழுக்க அஹிம்சையே கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து எடுத்து முன் வைக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு நிலைமை வந்தாலும் ஃபிசிக்கல் ஃபோர்ஸுக்கான இடமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதா எனக்கு தோணுது இந்த புஸ்தகத்தில். பட் வேற எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து ஆர்மியை அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாரு காஷ்மீரில், இல்லை சில இடத்துல வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ தெரியல எனக்கு. பட் ஐ லவ் டு ஹியர். பட் என்னுடைய ஓன் ஒப்பீனியன் வந்து அகிம்சை வழியாக வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழ்றது ரொம்ப அவசியம். ஆனால் சில நேரங்களில் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் மைட் பி இம்பார்ட்டன்ட் டு யூஸ். வேறு வழியே இல்லை, லாஸ் அ லாஸ்ட் ரிசார்ட். வேறு ஒரு பேரழிவை தடுக்கிறதுக்கு ஒரு சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது அவசியமாகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இட்ஸ் அ வெரி ஸ்லிப்பரி ஸ்லோப். பட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸே கூடாது அப்படின்னு வந்து டாக்மேட்டிக்காக சம்டைம்ஸ் அவர் பேசுகிறது தான் எனக்கு தோணுது. அது வந்து அட்லீஸ்ட் அதில் எனக்கு முழு உடன்பாடு எனக்கு இல்லை. ஸோ ஒரே நிமிஷம், சின்ன சுவாமி ஏதோ எழுதியிருக்காரு, காந்தியின் ஆசிரமம் இன்றைய சுவாமிகள் பலர் நடத்தும் ஆசிரமம் போன்றதல்ல, அது உடல் உயிர் மேம்பாட்டுக்கான களம். பியூட்டிஃபுல். சமுதாயத்தில் பணியாற்ற ஒரு பயிற்சி பற்றையார். வண்டர்ஃபுல்லுங்க. முழுமையாக ஐ டோட்லி ரெசனேட் வித் தட். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பயிற்சி அளிப்பது இளைஞர்கள் ஈடுபட்டவுடன் அப்படியே குடிமையில் திருக்குறள் சேர்ந்து படிங்க. ஓகே, நிச்சயமாக ரொம்ப நன்றிங்க. இந்த புத்தகத்தில் ஏதாவது மாற்ற விரும்புவீர்களா என்று காந்தியை பிற்காலத்தில் கேட்கிறார்கள். 2 சொற்கள் தவிர. பியூட்டிஃபுல், ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், அன்னி பெசன்ட் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலி காந்திஜியோட அவர் வந்து நிறைய இந்த அவர் சில நாட் ஸோ நைஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸ்டெரைல் உமன், ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற விமென் வந்து பெண்களை ஒரு விதமான ஒரு கேட்குறதுக்கு ஒரு இட்ஸ் நாட் நைஸ், தீஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் விமென். அந்த மாதிரி வந்து அவர் 2-3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு புஸ்தகத்தில். அப்போ அன்னி பெசன்ட் வந்து காந்திஜி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கையாண்டதில் வந்து எனக்கு ரொம்ப அதிருப்தி அப்படின்னு அன்னி பெசன்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை. அதை ஒத்துக்கிறாரு காந்தி. இந்த புஸ்தகத்தில் வந்து நான் ஏதாவது மாற்ற விரும்புகிறேன்றோ அந்த 2-3 வார்த்தைகளாக தான் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ யூ கேன் இமேஜின், காந்தி வந்து அவர் வாழ்க்கையின் நடுக்கட்டத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதியிருந்தாலும் அடுத்த 38 வருஷங்கள் அவர் வாழ்ந்த அடுத்த 38 வருஷங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களை சார்ந்து அவர் வாழ முயற்சி செய்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இதை வந்து அவர் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கப்பலில் போர் அடிக்குதுன்னு எழுதிட்டு மறந்துடாம தன் வாழ்க்கைக்கான ஒரு பாதையாக இதை அமைச்சிக்கிறாரு. இதே கேள்வி என்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் காந்திஜி தனக்குன்னு ஒரு ஹிந்த் ஸ்வராஜை எழுதி அவர் அதை நடக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்குன்னு நான் ஒரு ஹிந்த் ஸ்வராஜ் எழுதிக்க முடியுமா? நம்ம ஈச் ஆஃப் அஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கென்ற ஒரு ஹிந்த் ஸ்வராஜை எழுத முடியுமா? எழுதி அதன் பால் வாழ முடியுமா? அந்த பாதையை அதுக்கு சின்சியரா அந்த பாதையை அவர் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நோக்கி நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ காந்திஜி வந்து நம்ம பார்க்குறோம், அவர் இறக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி கூட என்னை யாராவது சுட்டா ஹே ராம் அப்படின்ற ஒரு கடவுளின் என் வாயில் கடவுளின் பேருடன் நான் இறக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு த டே பிஃபோர் ஹி டைஸ். ஸோ அவர் சுட்ட உடனும் அதை தான் சொல்கிறார். அவரை அவரை கோட்ஸே சுடும்போது கூட அவருடைய கடைசி வார்த்தைகளாக அதுதான் இருக்கு. ஒரு விதத்தில் வந்து அவர் வந்து
அந்த ஒரு டீப் சின்சியரோட அவர் வாழ முடியுது அவரால். இப்படி தான் வாழணும் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு பிளான், அவருக்குன்னு ஒரு பாதை அமைச்சு அப்படி அவர் நடக்கிறாரு. அதில் கொஞ்சமாச்சு சில அடிகள் ஆச்சு என்னால் நடக்கணும், எனக்குன்னு ஒரு புக் எழுத முடியுமா, ஒரு பாதை அமைச்சிக்க முடியுமா, மற்றவங்களுக்காக இல்லை. கேன் ஐ டேக் மை ஓன் லைஃப் சீரியஸ்லி? Can I be sincere about the direction that I want to travel in? And can I take at least a few steps? அப்படி நான் அட்லீஸ்ட் அந்த சின்சியராக ஒரு ஒரு 4-5 படிகள் நடந்தாலும் அது வந்து அது வந்து வெறும் காந்திஜி மட்டுமில்லை, இந்த 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 மண் எத்தனையோ பெரிய மகான்களை பார்த்துருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன சமர்ப்பணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈச் ஆஃப் அஸ் can set a path for ourselves and live. அறத்தை நோக்கி ஒரு சில படிகள் எடுத்து வைத்தாலும் அது வந்து நாம் செலுத்தும் நன்றி கடனாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா வந்து we have received a lot and காந்திஜி வந்து நமக்கு அவர் வாழ்க்கையே வந்து நமக்கான ஒரு நமக்குன்ற அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையாக நான் பார்க்குறேன். அவரை போன்ற பலர் இருக்கிறார்கள், பட் இன்றைக்கு அவரை பற்றி பேசுகிறோம். அதற்கு நாம் செய்யும் நன்றி கடன் என்ன? நாம் வாழும் இந்த மண்ணிற்கு நாம் செய்யும் நன்றி கடன் என்ன? நம்மை வளர்த்த இந்த மண்ணிற்கு நாம் செய்யும் நன்றி கடன் என்ன? ஸோ இதை விட்டு, இந்த கேள்விகளை விட்டு ரொம்ப தூரம் என் வாழ்க்கையை நகர்ந்துச்சு. ஐ திங்க் நான் சுற்றி பார்க்கும்போது மெஜாரிட்டியோடைய வாழ்க்கையும் இந்த கேள்விகளால் வெறும் இம்பேக்ட் ஆகலை. நம்ம வந்து இன்னைக்கு எப்படி சம்பாதிச்சு நாளைக்கு நம்ம எப்படி அடுத்த டிவி வாங்குறதோ, அடுத்த செல்ஃபோன் வாங்குறதோ, இல்லை இந்த ஒரு வீடு இருக்குன்னா அது பெரிய வீடை அப்படி மாற்றுறதோ, இல்லை கார் வாங்குறதோ அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ், அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் அண்ட் மோர், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை சார்ந்து தான் இருக்கிறது மெஜாரிட்டி. ஸோ கேன் வி புல் பேக் அண்ட் ரீஓரியன்ட் ourselves? நாம் வாழ்க்கையை நின்று மறுபரிசீலனை செய்து வேறு ஒரு புதிய திசையை நோக்கி தேடல் ஆரம்பிக்க முடியுமா என்பது எனது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ அந்த முயற்சியில் இந்திய சுயராஜ்யம் ஒரு முக்கியமான ஒரு கருவியா, ஒரு முக்கியமான ஒரு கண்ணாடியா, முக்கியமான ஒரு திசை காட்டியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஆர் என்னுடைய அது இட்ஸ் மை சப்மிஷன். யார் அந்த தேடலில் முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு இந்திய சுயராஜ்யம் உதவும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ 7:45 கிட்ட ஆயிடுச்சு. வேறு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் நீங்கள் சைடில் இந்த காமெண்ட்ஸில் போடலாம். இல்லைன்னா we can close it. சரவணன் 7:45க்கு ஓகே. மிக்க நன்றி கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப இந்த நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் இட், பட் தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பு அளித்த வாசகர் வட்டத்துக்கு தேங்க்ஸ் பாரதி. அருமையான கேள்வி. அறம் என்பது என்ன? அறம் என்பது, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதோட கேள்வியோட வாழ்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் பாரதி. ஏன்னா வார்த்தைகளால பதில் சொல்றது ரொம்ப ஈஸி. அறத்துக்கு டெஃபினேஷன் சொல்றது நிறைய பேர் இருக்காங்க, அது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். பட் அறம் என்றால் என்ன என்று அந்த கொஸ்டினை ஓப்பனாக வச்சு வாழ்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் நான். ஸோ சில கேள்விகளுக்கு பதில் சீக்கிரம் கிடைச்சா அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ I would invite you to live with that question rather than rush to an answer. I hope that makes sense. வார்த்தைகள் நூலை நானே எழுத முடியுமா என்று உங்கள் கேள்வி நல்ல கோணம். நன்றி. எனக்கென்ற இந்திய சுயராஜ்யத்தை எழுத முடியுமா? பாரதிக்கான இந்திய சுயராஜ்யத்தை பாரதி எழுத முடியுமா? சின்னசாமிக்கான இந்திய சுயராஜ்யத்தை அவர் எழுத முடியுமா? எனக்கென்ற என்னுடைய சுயராஜ்யம் என்றால் என்ன என்று என்னுடைய சொந்த புத்தகத்தை
அந்த புத்தகம் என்பது ஒரு லிவிங் புக்காக இருக்கணும். அது ஒரு வாட்டி எழுதிட்டு மூடி வச்சிருக்கல. அந்த அதை எழுத முடியுமா அப்படின்றது ஒரு இன்விடேஷன். ஓகே, மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். பியூட்டிஃபுல். சின்னசாமியார் அருமையான ஒரு இது. மனதுக்கண் மாசிலான் ஆதல் அறம். ஓகே, ஸோ இதனுடன் முடிச்சுக்கொள்ளாமா? இதை வேற ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்தால் ஐம் ஹாப்பி டு ரெஸ்பாண்ட். அண்ட் ஐ ஹோப் பாரதி இஸ் ஹாப்பி. நான் ஆர் மத் ஓகே, தேங்க்ஸ் பாரதி. ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. மிக்க நன்றி. புதன் வாசகர் வட்டத்திற்கும் நண்பர் சரவணன், முக்கியமாக நண்பர் சரவணனுக்கும் ரொம்ப இதயபூர்வமான நன்றிகள். ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ இந்த புத்தகத்தை பற்றி இவ்வளோ பகிர்ந்துக்கினதில்லை. எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சொந்த சிந்தனைக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கும் இது கொஞ்சம் ஏதோ ஒரு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆர் அட்லீஸ்ட் ஐ ஹோப் இட் வாஸ் வர்த் யுவர் டைம் ஸ்பெண்டிங் திஸ் 45 minutes to 1 hour. ஸோ மிக்க நன்றி. மேலே ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் நம்ம திருப்பியும் கூட இன்னொரு தடவை மீட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மிக்க நன்றி. இதோட லாக் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.